வெந்தயக்கீரையும் இறாலும் போட்டு ஒரு அசத்தலான வரை அந்த மாதிரி இருக்கும். செய்து பாருங்கோ. ஒரு அசத்தலான வெந்தயக்கீரை அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை வந்து சுத்தம் பண்ணி எடுப்போம். சுத்தம் பண்ணி எடுத்து போட்டு இறால் போட்டு அப்படி ஒரு பிரட்டல் மாதிரி ஒரு வரை மாதிரி செய்யணும். அவ்வளோ அதுவும் நல்லா இருக்கும். வெந்தயக்கீரை வந்து உடம்பில் உள்ள அழுக்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும். நல்லது உடம்புக்கு. வாங்க பிடிச்சலன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து வெந்தயக்கீரை வந்து பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். வடிவாக கழுவணும்னு சொன்னால் இது இருக்கும், மண் இருக்கும். அதில் வந்து நான் 3 தரம் வடிவாக கழுவிட்டேன். இப்போ வந்து இதை வந்து வெட்டி எடுக்கணும். வாங்க வெட்டுவோம். முதல் கழுவின கீரையை வந்து இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துடுவோம். வெட்டி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து வர செய்வோம். வாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுருக்குறேன். சூடாக்கினோன்னே கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் 2 செத்த மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு மெல்லிசாக வெட்டியிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு ஒரு வெங்காயம். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதங்கி விடுற மாதிரி செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. அதை கிளறி விட்டுருக்குறேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உப்பு போட போகிறேன். உப்பு தேவையான உப்பு சின்ன கரண்டியால் நான் ஒரு கரண்டி உப்பு போடுறேன். போட்டுவிட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து தேங்காய் பூவை போட போகிறோம். தேங்காய் பூவை போடுவோம். போட்டுட்டு அதையும் இந்த மாதிரி இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் குறைச்சி விடுங்கோ. குறைச்சி விட்டு தேங்காய் பூ வந்து ஒரு 30 செகண்ட் அதோட சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 30 செகண்ட் ஆச்சு பாருங்க. தேங்காய் பூ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இறால் வந்து நான் ஒரு கொஞ்சமாக இறால் வந்து சுத்தம் பண்ணி போட்டு 2 வட்டி போட்டு போட்டுக்கிறேன். அதையும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி விடாமல் கிளறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் வந்து ஒரு நிமிஷம் கிளறினான் சரியாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன கரண்டியால் ஒரு அரை குறை அடித்த மிளகாத்தூள், அதோட வந்து மிளகு சீரகம் ஒரு கரண்டி, இதை 3 போட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம். இந்த மாதிரி கிளறி போட்டு உடனே வந்து இந்த வெட்டி வச்ச வெந்தயக்கீரையை போடுவோம். போட்டுட்டு பொறுமையாக அதை கிளறி எடுப்போம். இப்போ பாருங்க நான் ஒரு நிமிஷம் அந்த விடாமல் கிளறினான். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டு ஒரு நிமிஷம் விடாமல் கிளறுவோம். அப்போ இந்த வெந்தயக்கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே போயிடும். அப்புறம் அங்காலே ஒரு 2 நிமிஷம் விட்டாலே எல்லாம் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு. இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டு ஒரு கிளறு ஒரு 10 செகண்ட் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு எடுத்துருவோம். இப்போது அருமையான வெந்தயக்கீரை வர ரெடி ஆகிடுச்சு. இறால் போட்டு செய்தது அருமையாக இருக்கும். ஒரு போலில் மாற்றிட்டு காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்துருவோம். பாருங்க அவ்வளோத்துக்கு அருமையாக வந்திருக்கு. லேசான ஒரு கசப்பு இருக்கும். வெந்தயக்கீரை நார்மலான இந்த இறால் இந்த மாதிரி போட்டு செய்யல, மீனும் போட்டு செய்யலாம். அதே மாதிரி இந்த இறால் போட்டு செய்கிறது அருமையாக வந்திருக்கு. செய்து பாருங்கள். உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக செய்யுங்கோ. என்ன சொன்னால் இது வயிற்றில் உள்ள கழிவுகளெல்லாம் அகற்றிடும். இது வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அண்ணன் இருக்கிறார், அண்ணன் அக்கா அவையில் தான் தந்தது. அவைகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். என்ன சொன்னால் இந்த மாதிரி எங்களுக்கே இது புதுசு, ஆனால் அருமையாக இருக்குது. எப்படி செய்கிறன்ற முறையும் அந்த அக்கா தான் சொன்னவா. நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். இறால் போட்டு மீன் போட்டு செய்தால் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.